எவ்ரிவன் வெல்கம் டு வீணா பேபி vlogs. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதால் எங்கள் வீட்டில் வடாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பச்சரிசி வடாம் எப்படி போடுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல 4 கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதாவது 1 kg பச்சரிசி. அதை 3 டைம்ஸ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வாட்டரில் 1 day சோக் பண்ணுங்கள். ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா 1 கிலோ சட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் 3/4 சட்டிக்கு வாட்டரை ஃபில் பண்ணிவிடுங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி கிளறி விட்டுடுங்க. அரிசி நல்லா வெந்து வரணும். அப்பப்போ அரிசியை செக் பண்ணிவிடுங்க. நான் ஓவர் நைட் சோக் பண்ணதுனால எனக்கு சீக்கிரமாகவே அரிசி 10 minutesல வெந்துடுச்சு. ஆனாலும் அரிசி நல்லா குழையாக வேகணும். நல்லா குழன்னு தயிர் சாதம் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸாக வேக வைங்க. இப்படி அரிசி நல்லா கன்சிஸ்டன்ஸாக வெந்து குழன்னு வரும்போது கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்து குழன்னு ஆனதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாவை கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் 3/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை சீரகமும் இந்த உப்பு இதெல்லாம் நல்லா அது கூட மேஷ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, வடாம் ரெடி. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடாம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் நியூ பார்ன் பேபி இருக்கிறதுனால எங்களால் மாடியில் போய் சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் போட முடியாதனால நான் வீட்லேயே ஆஃப்டர்நூன் கிட்ட செஞ்சு நான் போட்டுட்டேன். நீங்கள் ஏர்லி மார்னிங் மாடியில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு காஞ்சிடும். இந்த வடாமை நான் இன்றைக்கி இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் போட்டிருந்தேன். நான் வீட்டுக்குள்ளேயே 1 day இதை காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 2 to 3 days மாடியில் காய வச்சேன். நீங்கள் மாடியில் காய வச்சிங்கன்னா 3 daysல உங்களுக்கு வடாம் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 kg அரிசி எனக்கு இவ்வளோ வடாம் தான் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சலசலன்னு சவுண்ட் வரணும் வடாம்லேருந்து. அப்போ தான் வடாம் ரெடின்னு அர்த்தம். இப்போ இந்த வடாமை நம்ம பொரிச்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாவே வந்துருந்துச்சு. உப்புலேருந்து காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்க. இதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய். Subscribe to Veena Baby Vlogs.